எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். நிறைய ஒரு கடன், மன உளைச்சல், வீட்லேயே சில பேருக்கு மதிப்பே இல்லாமல் இருந்தது, ஒரு மரியாதையே கிடைக்காம இருந்தது. ஏன் சொல்கிறோம்னா, இந்த ஜென்ம குரு வனவாசம்பாங்க. அப்படி சில விஷயங்களை கூட இவங்களே முடக்கியிருப்பாங்க, வாய்ப்புகளை கூட நழுவ விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு இருந்திருக்கும். அதிலேருந்து ரிலீவ் ஆவாங்க இப்போ. ஆனால் இந்த குருட்டு அதிர்ஷ்டம், நான் சீக்கிரமாக குதிரை ரேஸு மாதிரி ஜெயிக்கணும், அதே மாதிரி இந்த அவசரப்படுறதெல்லாம் இந்த மாதம் ஆகாது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம். ஓகே மேம், இந்த மே மாதத்துடைய மேஷம்ல இருந்து மீனம் வரை ராசிக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்க போறோம் மேம். ஒரு ராசியா பார்த்துடலாம். கூடவே பரிகாரத்தையும் சேர்த்து சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். சிறப்புமா, வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. எல்லாருக்குமே இந்த மே மாதம் சிறப்பான ஒரு பலாபலனையும் ஒரு விமோச்சத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா ரிசல்ட் வரக்கூடிய, நம்மளுடைய ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. மே 4ஆம் தேதி. அது எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கால சர்ப தோஷமாக ராகு கும்பத்தில் இருக்கிறாருங்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சித்திரையும் வைகாசியும் கலந்து, தமிழ் மாதம் கலந்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெற்று மேசத்தில் இருப்பார். அப்புறம் பாதி மாதத்துக்கு மேலே, அதாவது 15ஆம் தேதிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இடத்த தான் தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். அப்படி வரிசையில் இந்த மாதம் வைகாசி விசாகம் மே மாதம் ரொம்ப சிறப்பு. அது கடைசிக்கு வருதுங்க, அந்த மாதிரி டைமில் வருது. அதாவது 30ஆம் தேதி வருது. இப்போங்க மே 30ஆம் தேதி முருகனுக்கு விசேஷமான உகந்த நாள். நடுவில் பார்த்திங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பம். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரத்துடைய பிரதோஷமும் கலந்து அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அக்னி நட்சத்திரத்தோட தோஷ நிவர்த்தி. இந்த அக்னி நட்சத்திரமும் தோஷ நிவர்த்தியெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதுனா, கத்திரி வெயில்பாங்க. ரொம்ப இந்த வருஷம் எல்லா கிளைமேட்டுமே இந்த பராபவ ஆண்டு மோசமாக தான் இருக்கும், அதிவீதியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே வெப்ப கதிர்வீச்சுகள் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே மே மாதமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளியே வராமல் ஒரு 10-11 மணிலேருந்து 3 மணி வரையும் வீட்டிலேயோ அல்லது ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. வெயிலில் உடம்பு தொந்தரவுகள், உஷ்ணம் அதிகமாயிரும். அதை பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த காலேஜ் அட்மிஷனு அது இதுன்னு நிறையா உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதில் கடைசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு மே கடைசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சுபகிரகம் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் 2ஆம் தேதிங்கிறது திருக்கணிதப்படிங்க. இந்த மாதிரி விசேஷ அமைப்புகள் இருக்கிறதுனால வளர்பிறையாக வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் இருக்குது. சதுர்த்தி சஷ்டி விரதம் ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில். அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது அதைவிட விசேஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில மாதம் மே மாதம் என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத
பார்ப்போம், வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? மே மாதம் மிதுனத்துக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்களில் வந்து கம்யூனிகேஷன், ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து புதனுடைய இடமா, காலசக்கரத்துக்கு 3வது ராசியாக நம்ம சொல்லுவோம். இப்போ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் இங்கே தான் இருக்கார், சுக்கிரனும் இங்கே தான் இருக்கார். அப்போ ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகாதவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் வந்து இந்த மிருகசீரி இடத்துக்கெலாம் கல்யாணம் சட்டுன்னு கைகூடக்கூடிய காலகட்டங்கள் நிறைய இருக்குது. திருவாதிரை நட்சத்திரமும் இதில் முழுசாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பயணங்கள், இந்த வெளிநாடு வெளியூர், இந்த மீடியா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், டிவி சேனலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் திருவாதிரை நட்சத்திரமாக இருப்பாங்க. மிதுனம் அப்படின்னாவே கலை நயம் உடைய பாவகம், சரிங்களா, இரட்டை குணம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ எப்படியோ அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க. அந்த சாமர்த்தியமான பேச்சு குணம் இவங்ககிட்ட இருக்குங்க. அப்போ அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது மிதுனத்துக்கு உண்டு. அப்போ இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக குரு வந்து பெயர்றதுக்கு முன்னாடி, இப்போ குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் உச்சம் பெற்று நம்ம கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ அந்த ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே அதோடைய பலாபலனை கொடுக்க ஆரம்பிச்சிருமா. ஒவ்வொரு கிரகமும் வருடக்கோளாக இருந்தாலும் சரி, மாதக்கோளாக இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்கும் முன்னாடியே பலன் கொடுக்கக்கூடிய யோகிதை உண்டு அப்படிம்பாங்க. அந்த யோகம் உண்டும்பாங்க. 2 விஷயமும் சொல்லணும். அந்த யோகத்தை பெறக்கூடிய முதலிடமாக மிதுனத்தை சொல்கிறோம். அப்போ எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் எல்லாமே வெற்றி ஜெயம் மிதுனத்துக்கு. அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த குருவால், ஜென்ம குருவால் நிறைய ஒரு கடன், மன உளைச்சல், வீட்லேயே சில பேருக்கு மதிப்பே இல்லாமல் இருந்தது, ஒரு மரியாதையே கிடைக்காம இருந்தது. ஏன் சொல்கிறோம்னா, இந்த ஜென்ம குரு வனவாசம்பாங்க. அப்படி சில விஷயங்களை கூட இவங்களே முடக்கி இருப்பாங்க, வாய்ப்புகளை கூட நழுவ விட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு இருந்திருக்கும். அதிலேருந்து ரிலீவ் ஆவாங்க இப்போ. ஆனால் இந்த குருட்டு அதிர்ஷ்டம், நான் சீக்கிரமாக குதிரை ரேஸு மாதிரி ஜெயிக்கணும், அதே மாதிரி இந்த அவசரப்படுறதெல்லாம் இந்த மாதம் ஆகாது. புதிய தொழில் தொடங்கக்கூடாது, வேண்டாம். அதிக முதலீடும் வேண்டாம். இது நிறையா ராசிக்கு இந்த மே மாதம் சொல்லணும். ஏன்னா இந்த சித்திரை மாதம் வந்து நிறைய விஷயத்தை வந்து சுப காரியம் செய்ய மாட்டோம். ரொம்ப செலக்டடாக ஒரு 4-5 முகூர்த்தம் மட்டும்தான் வரும். 4க்கு மேலே அதுவும் கிடையாதுங்க. அதிலேயே உங்களுக்கான சந்திராஷ்டமமோ அல்லது 6-8-12 ராகு, அதாவது லக்னமோ ராசியே உட்காந்துருச்சின்னு வச்சிங்களேன், சஷ்டாங்க தோஷத்தை கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து சமநிலையாக உங்களுடைய வேலையெல்லாம் செய்யுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல ஒரு பிணைப்பு, இணைப்பு இதெல்லாம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். ஒரு சமரசமான சண்டை சச்சரவுலேருந்து லவ்வர்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அவங்களாம் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் வரும், மாற்றம் உண்டு மிதுனத்துக்கு. அப்போ இந்த குரு பெயர்ச்சியிலலாம் லவ் இல்லாதவங்களோட லவ் வரும். குடும்பத்தில் பணவரவு வரக்கூடிய காலகட்டத்துக்காக எதிர்பார்த்து இருங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக இந்த மாதத்துலேருந்து அதுக்கான உற்சாகமான வேலை செயல்பாடெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கான இந்த மாதம் ஸ்ரீரங்கநாதரை வெள்ளிக்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ டைமண்ட் கல்கண்டுங்க, துளசி, மல்லிகைப்பூ, தாமரை வாங்கிட்டு போய் நல்ல ஒரு கருப்பு கலர் இல்லாமல், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கருப்பு இருக்கக்கூடாது, போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபேமிலியாக போய்ட்டு வந்தால் இன்னும் சிறப்பு. ரங்கநாத பெருமாளை பார்த்துட்டு அப்படியே ராமானுஜரோட ஜீவசமாதி அங்கே உள்ளே இருக்கும், அப்படியே அவர்கிட்டே உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனை சங்கல்பமெல்லாம் வச்சு வேண்டிட்டு வாங்க. இந்த மே மாதத்துலேருந்து படிப்படியான உயர்வு வளர்ச்சி எம்பெருவான் தருவார். சிவாய நம.